Hey guys, இது Crazy Facts தமிழ். இந்த வீடியோல போன வாரம் நடந்த சூப்பரான காமெடி சம்பவத்தை பத்தி என்ஜாய் பண்ண போறோம். வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்துல வந்த சீனை இதுக்கு ரெண்டும் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஆள் ஒரு அவ நீ ஒரு இவன்டா. ஆமா ஆள் போல அது நீ போல இது போடா கோடி ஏ போஸ் அவ்வளவுதான் யார் இருந்தாலும் சூப்பரா எவனா இருந்தாலும் ரெண்டு பேரும் ரோட்டை விட்டு ஓரமா போய் சண்டை போடுங்கப்பா. நாங்க எவ்வளவு நிக்கிறது வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பலாம் வீடியோ போறோம் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பொண்ணுக்கு வண்டியை பார்க் பண்ண இங்கலாம் இடம் இல்லன்னு கடைக்குள்ளேயே பார்க் பண்ண கொண்டு போகுது போல. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பசங்க ரொம்ப நாள் பிளான் போட்டு ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது ஸ்டார்டிங்ல இப்படிதான் ஜாலியா ஆடி பாடி என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா அதுவே ட்ரிப்பு முடிஞ்சு வரும்போது எல்லாரும் களைப்புல எப்படி வருவாங்க தெரியுமா? பை ஒன் டேக் ஒன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த அம்மா பை ஒன் பையில ஒண்ணுன்னு பல பழங்களை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. அம்மா குடுமா நானே எடை போட்டு தரேன். நீங்க நல்ல பழமா போட்டு தர மாட்டீங்க, நானே எடுத்து போட்டுக்கிறேன். இந்தாங்க இதை எடை போடுங்க. எப்படி எல்லாம் திருடுறாங்க பாரியா. திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். இந்த பொண்ணு பண்றதை கொஞ்சம் பாருங்களேன். pressé. Accélère, on est pressé. நினைச்சேன்டா நீ இங்கதான் பாப்பண்ணு. அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. என்ன எடவியாது. இப்ப மழை சீசன்ல போர்வை பத்திட்டு தூங்கும் போது மூஞ்ச மட்டும் ஓபன் பண்ணி வச்சுட்டு காத்து உள்ள போகணும்னு வச்சிருப்போம். ஆனா கரெக்டா அங்கதான் கொசு வந்து மூஞ்சிலே கடிக்கும். அதுக்குதான் இந்த வராட்டி பயங்கரமா யோசிச்சு மாவு ஜலிக்கிற சல்லடைய கொசு வராம என்னமா ஒரு ஐடியா பண்ணிருக்கு. எங்க அப்பா ஏய் நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டிய. அச்சதைய பண்ண அரிசி தானே தூக்கி போடுவாங்க. இங்க ஒருத்தன் எவனே தெரியல போனை தூக்கி போட்டுருக்கான். போன்ல போட்டோ எடுக்க விடாம கேமராமேன் மறைச்சிக்கிட்டே நிக்கிறாருன்னு எவனோ ஒரு மண்டையில வேணுக்குனே போட்டானுங்க போல. நமக்கு நார்மலா இருக்க ஸ்ட்ரென்த்தை விட கோவத்துல வர ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்கும். ஒரு வரையிலேயே உடைச்சு மரத்தை கிளியர் பண்ணலான்னு வந்தா காதலி முன்னாடி விழுந்து அசிங்கமா போச்சு. அந்த கோவத்துல மரத்தை இழுத்துருப்பாரு போல. நீ செல்லும் பாதையில் தடைகள் இருந்தாலும் முன்னேறி போய்கொண்டே இரு. உங்களுக்குள் வார்த்தை இல்லை உமையாகின்றதோ வழியே எனக்கு ஊடு வழியே. கேஷுவலா நிக்கிற மாதிரி ரீல்ஸ் எடுக்கலான்னு வந்தா குரங்கு நம்மள கிராஸ் பண்ணி போகுது. நல்ல வேலை எதுவும் பண்ணல. தீபாவளிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்தா பட்ஜெட் எங்கேயோ போயிட்டு யோசிச்ச இவரு ஒரே டிசைன்ல 9 மீட்டருக்கு துணி வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் தச்சு கொடுத்துட்டாரு. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது வாசல்ல அருகால வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள சிண்டாக்ஸ் டேங்க் வச்சிருப்பாங்க போல. அதை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு அறிவாளி அருகால வச்சுட்டாரு போல. இப்ப டேங்க வெளியே எடுக்க முடியல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். இப்ப பாரு மச்சான் எப்படி அடிக்கிறேன்னு. என்ன மாப்பிள்ள இப்படி விழுந்து அசிங்கப்பட்ட? மாப்பிள சண்டையில கிடையாது சட்டை எங்கடா இருக்கு? உழுந்தாலும் கரெக்டா அடிச்ச மாத்தியா? என்னமா சமாளிக்கிறடா நீ? ஒரு கண்டக்டர் கூட பார்க்காம இப்படி அம்மா பண்ணுவீங்க? ஏங்க யார கச்சிக்கிறேன்? யாரா நீ குறுக்க வர? ஏமா நான் தான் இந்த பஸ் கண்டக்டர். அதுக்கு என்ன பண்றது? இருந்துட்டு போ. யார் கச்சிக்கிற யாருக்கா? டேய் என்னடா வேணும் உனக்கு? ஏமா நான் உள்ள இருந்தமா வண்டி போவோம். ஏக்கா அவனை விடாதக்கா, நீ சீக்கிரம் ஏறி வாக்கா மேல. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. என்னடா இது? நம்ம வழக்கமா போற வழியில குழாயை போட்டு வச்சுக்கானுவோம். ஆபீஸ்க்கு வர நேரம் ஆயிடுச்சே. இது சரி வராது. குழாய்க்குள்ள பூந்து போயிட வேண்டியதான்.
நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க எங்க கிட்டேவா நான் மூமெண்ட்டை போட்டா எல்லாரும் பேன்னு பார்ப்பாங்க அப்படியே மச்சான் போட்டு பார்ப்போம் ஐயோ மச்சான் இதுதான் அந்த மூமெண்டா சூப்பர்ரா 5 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. சரி இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒருத்தர் விளையாடுற ஆர்வத்துல ஒரு பால் அடிக்க போய் 2 பால் அடிச்சு பஞ்சர் ஆக்கிட்டாரு. சில பேருக்குலாம் இந்த குச்சியில வச்சு சாப்பிட வரவே வராது. ஆனா பிடிவாதமா அதுலதான் சாப்பிடணும் அடம் முடிப்பாங்க. அவங்களா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா எடுத்து சாப்பிடலாம், கீழே விடாது. மாப்பிள்ள போட்டோ எடுக்க போறோம், பொண்ணை தூக்குன மாதிரி ஒரு போஸ் கொடுங்க பாப்போம். டூர் பண்ண போன இடத்துல ஒரு ஆர்வத்துல கயாக் பண்ண போட்ல ஏறிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன செய்யறது தெரியல போல, பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. ஏய் ஏய் சரி நீயே போ, கூப்பிட்ட பார்க்கவும் மாட்டான். மரண பீதியில இருக்காப்ல. கூப்பிடாரு பாருங்க. தியான நிலையில இருக்காரு. போனான்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். தம்பி மழை வந்துச்சு, வா காருக்குள்ள போயிடலாம். ஐயோ கார் திறக்க மாட்டா, லாக் ஆயிருக்கு போலியே. அட போடா, நான் இங்கே போறேன். ஐயோ ஓப்பன் ஆயிடுச்சு. அட பாவி, அவன் மட்டும் உள்ள போயிட்டானே. சரி நம்மளும் போயிடுவோம். டேய் இருடா, நானும் வரேன், விட்டு போயிடாதீங்க. ஆரம்பத்துல பாக்குறதுக்கு இந்த மனுஷன் இந்த போட்டிக்கு அவரோட வைஃபை கூட்டிட்டு வந்திருக்கானோன்னு தோணுச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கரெக்டான ஆளை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு. ஊஞ்சல் ஆறாங்களே தெய்வமே, அட பாவிகளா இழுத்து போட்டு கொன்றாதீங்கடா. யோ என்னையா சும்மா சிலுத்துக்கிற? இவ பாரியா, நீ என் தோல் மேல ஏறி உட்காரியா, நான் அவனை எப்படி கூட்டிட்டு போறேன்னு. அங்க பாரு, அவளுக்கெல்லாம் முக்குறாங்க. ஹெல்மெட் எப்படி போடணும்னு கூட தெரியாம இந்த லேடி தலைகீழா போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஜஸ்ட் போலீஸ் கிட்ட மாட்டாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி, நேரா மாட்டினா என்ன தலைகீழா மாட்டினா என்ன, மாட்டினா போதும் அப்படின்னு மாட்டி வந்திருக்காங்க. இதானே கரெக்ட், இப்ப போங்கண்ணே. இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இந்த மாதிரி புஷ் டைப்ல ஒரு பைப் வச்சிருப்பாங்க குடிக்கிற தண்ணிக்கு. அந்த நார்மலா கையால அழுத்தினாலே டைட்டா இருக்கும். ஆனா இந்த லேடி ஒரு கையில அழுத்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தோணி இருக்கு இப்படி ஒரு ஐடியா. ஐயோ நாய் வருதுரி, வாங்கடி நம்ம கண்டுக்காத மாதிரி ஓரமா போவோம். ஐயோ இந்த பக்கம் வருதுரி, வாங்கடி இந்த பக்கம் வந்துருவோம். ஐயோ இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் வருது. அந்த பாட்டியை பாருங்க, அசால்ட்டா போயிட்டு இருக்கு. இதுக்கு பண்ற அலப்பறையிலே அந்த நாய் கடிச்சிரும் போல. உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடி வரு. ஓடிட்டல்ல. நடமாடும் நகை கடையை பார்த்திருப்போம். ஆனா இங்க நடமாடும் டெய்லர் கடையை பாருங்க. முன்னாடி எல்லாம் டெய்லரிங் மிஷினை ஒருத்தர் ரோட்ல தள்ளிட்டு வருவாரு. ஆனா இப்ப 2025ல டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி வண்டிலே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். Thanks for watching. Thank you.